அனைவருக்கும் வணக்கம். செலிபிரிட்டி கார்னர் கேட்க போறீங்க ஷாலினி கூட. இன்னைக்கு செலிபிரிட்டி கார்னர்ல ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்லணும்னா, நம்ம நிறைய வகையான ஓவியங்களை பார்த்திருப்போம். கலர்ல பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென்ஸ்ல பார்த்திருப்போம், கோலப்பொடியில கூட ஓவியம் வரைஞ்சு நம்ம பார்த்திருப்போம். ஆனா நம்ம கூட இருக்கிறவர் பயங்கர ஸ்பெஷலா, நம்ம இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை, இப்படிலாம் கூட ஒரு ஓவியம் இருக்கா அப்படின்னு இவர் மூலயமா தான் தெரிஞ்சது. அப்படி என்ன ஓவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகா அந்த சூரிய ஒளியிலே ஓவியத்தை வரைஞ்சு ரொம்ப அழகா இன்ஸ்பயர் பண்றாரு, இம்ப்ரெஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கூட விக்னேஷ் இருக்காரு. அவர் கூட நம்ம பேச போறோம். வணக்கம் விக்னேஷ். சென்னை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். ஸோ உங்களை பத்தின சொல்லுங்க. விக்னேஷ்னா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தான் முடிச்சிருக்கேன். நான் இந்த ஆர்ட் ஃபீல்டுக்குன்னு எதுவுமே படிக்கல. ஸோ 2014 அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேட்டிவ் பிளேஸ் மயிலாடுதுறை. ஸோ அங்கே போயிட்டேன். நான் படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே சென்னை தான். ஸோ எனக்கு படித்த ஒர்க்குக்கு ஏற்ற ஜாப் எதுவும் கிடைக்காதனால நான் என்ன பண்ணிட்டேன், வெவ்வேறு வேலைகளை பார்த்துருந்தேன். ஸோ அம்மா இறந்ததுக்கப்புறம் நேட்டிவ் பிளேஸ் பண்ண பிறகு அவங்க வேறு வேலைகள் தான் பார்த்துருந்தேன். வீட்டுக்கு வீடு கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறது, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை சரி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது 2017 எனக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போச்சு. ஸோ அப்போ 1 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்டில் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ். பெரியமா வீட்டில் தான் நான் இருந்து எல்லாமே ஒர்க்லாம் போனது. ஸோ அப்போ ஏன் நம்ம இப்படி இருக்கோம், அதுமாரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போது அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வரதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது என்னோட மாமா பொண்ணு ஆர்த்தி அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இதுலேருந்து வெளில வரணும்னா நீங்கள் வேறு எதுலையாவது நாட்டம் செலுத்துங்க, அப்போ தான் நீங்கள் இதுலேருந்து உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளில வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதை நம்ம வரைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள போர்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன். ஸோ அவங்க அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த அப்ரிஷியேஷனுக்காகவே தொடர்ந்து வரைய ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் என்னுடைய ஆர்ட் ஜேர்னிக்குள்ளே நான் வந்தேன். இப்போது ஒரு ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தோடு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட கெரியரே நீங்கள் மாற்றிருக்கீங்க. டிப்ளமோ இன்ஜினியராக இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஓவியராக மாறினீங்க. இதுக்கு நடுவில் இந்த ஓவியத்தை தாண்டி எனக்கு வேறு ஏதாவது டேலண்ட்டும் இருக்குது, இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலாக பிஸ்காம் பண்ணணும் தான் ஆசை. பட் வீட்டில் எல்லாருமே அது பண்ணாது இது பண்ணான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபீல்டுக்குள்ளே அனுப்பாமல் நிறைய பேர் சொன்னாங்க, அப்போதைக்கு டிப்ளமோ அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடாக படித்தா தான் சீக்கிரம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க வீட்டில் வேறு ஏதாவது போக வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் பெரியமா பையன் அருண் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டமில் நம்ம எதாவது பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமில் எதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம டிப்ளமோ தான் சேர்ந்தாகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதில் போகும்போது எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கலான்னு பார்த்தேன். சீட் கிடைக்கல. ஸோ எலக்ட்ரிக்கல் தான் எடுக்கிற மாதிரி. அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறதுனால கிடச்சது இது பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். எனக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது. பட் எலக்ட்ரிக்கல் அந்த அதுக்குள்ளே போகும்போது பார்த்தா ஃபிசிக்ஸ் தான் பரவாயில்ல, நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து வெளில வந்ததும் அதுக்கேற்ற ஒர்க்கும் கிடைக்கல. ஏன்னா அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்டு வந்தாங்க. ஸோ யாருக்குமே வேலை கிடைக்கல, வேறு வேலையை தான் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வேலைகள் போயிட்டு இருந்தேன். பிஸ்காம் படிச்சிருந்தா ஒரு வேலை இப்போது நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் நான் இப்போ இருக்கேன். ஒரு ஆர்ட் ரிலேட்டடான ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கேன். நமக்கு பேசிக் ட்ராயிங், ஸோ அந்த ரிலேட்டடாக தான் வரும், இல்லை அனிமேஷன் கிரியேட்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ கடைசியில் எனக்கு பிடிச்ச ஒர்க்குக்கே நான் திரும்பி வந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சூப்பராக வரைகிறீங்கன்னு சொல்லி உங்களை முதல்ல பாராட்டினது யார்? ரொம்ப நல்லா வரைகிறீங்க அப்படின்னு சொல்லி. சின்ன வயசில் ஸ்கூலில் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய ட்ராயிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸ் வைஸ் காட்டுவாங்க. அப்போது எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க, அவங்க பிடி டீச்சர். ஸோ அவங்க எல்லா கிளாஸ்லேயும் கூட்டு போய் காட்டினாங்க. எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் வருவேன்னு எனக்கு அப்போ தெரியாது. உடல்நிலை சரியில்லாமல் போய் திரும்பி நான் அந்த ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் முதல்ல என்னுடைய ஒய்ஃப் ஆர்த்தி அவங்க தான் அப்ரிஷியேஷன் பண்ணாங்க, மாமா பொண்ணு. ஸோ அவங்க அப்ரிஷியேஷன் வாங்குறதுக்காக தான் தொடர்ந்து வரைய ஆரம்பித்தேன். ஸோ முதல் அப்ரிஷியேஷன் இந்த ட்ராயிங் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்களோட ஓவியம் தான் எடுத்தோடனே நீங்கள் பென்சில் ட்ராயிங் இல்லை ஸ்கெட்ச் பென்ஸ் ட்ராயிங் அந்த மாதிரி எந்த ட்ராயிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி? பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பென்சில் ட்ராயிங் தான். ஃபஸ்ட்டு வரைஞ்சது எல்லாமே பென்சில் அவுட்லைன் போடுற மாதிரி தான் வருவேன். அதில் ரியலிஸ்டிக்காவோ ஷேடிங் பண்ணவோ தெரியாது. ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சப்போ நான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துலேயுமே பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை எப்படி வரைகிறாங்க, இன்னும் ரியலிஸ்டிக் எப்படி வரையணும்னு பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த தேடல் தான் என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக கற்றுக்க வர ஆரம்பிச்சது. பென்சில் ட்ராயிங்கில் ரியலிஸ்டிக்காக வர ஆரம்பித்தேன். ஸோ இது வரைஞ்சிட்டோம், ஸோ கலரில் நம்ம பண்ணும்போது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும்னு பார்த்துட்டு கலர் பென்சிலில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் 3D ரியலிஸ்டிக் ட்ராயிங், ஒரு பேப்பர் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன்லேயே வரைய ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். வெவ்வேறு ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு விதமான இது பண்ணும்போது நம்மளும் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது தான் சூரிய ஒளி ஓவியத்துலேயும் வந்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் மந்த் அப்போது அவருடைய ஓவியத்தை நான் பார்க்குறேன். மைக்கேல் பாப்பாடாகிஸ் அவர் கலிஃபோர்னியாவில் இருக்கார். அவர் சன்லைட் ஆர்டிஸ்ட். 4-5 பேர் தான் வேர்ல்டு வைட்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதில் அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவரோட ஓவியத்தை பார்க்கும்பொழுது நம்ம ஏன் பண்ணக்கூடாது
பண்ணக்கூடாது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம். சின்ன வயசில் எல்லாருமே பேப்பர் எரிய வச்சு நம்ம விளாண்டுருப்போம் பூத கண்ணாடியை வச்சு. ஸோ அதை வச்சு அவர் வரைகிறாரேன்னு பார்க்கும்போது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம எல்லா மீடியத்துலையும் ட்ரை பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ரியலிஸ்டிக்காக பண்ண ஆரம்பிச்சோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆசான் மாதிரி அவரு. ஆமாம். அவர் உங்களோட ஓவியத்தை பார்த்திருக்காரா? நீங்க அவருக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்களா? என்னோட ஓவியத்தெல்லாம் பார்த்துருக்காரு. சூப்பர். நீங்க சொன்னீங்க சோஷியல் மீடியா பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இது கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் டைம் எடுத்துச்சு? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணேன். 2017லேருந்து இது வரையுமே வந்து ட்ராயிங் இன்னும் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம எதுலையுமே வந்து ரொம்ப டக்குன்னு மாஸ்டர் ஆகிட முடியாது. இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கலாம். இந்த கலைத்துறையில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017லேருந்து 2019 வரையுமே நான் ரியலிஸ்டிக் 3D ட்ராயிங், ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஆயில் பெயிண்டிங் வரையுமே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ்லாம் தான் என்ன இந்த சூரிய ஒளி ஓவியத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம பென்சில் ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மேலே கையை வச்சு ரெஸ்ட் வச்சு வரைவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் இந்த சன்லைட் ஆர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸுக்கும் உடன் போர்டுக்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வரையணும். ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு வந்து ஒரு டச்சே இருக்காது. ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு கை நடுக்கங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்லாம் இருந்துச்சு. ஷோல்டர் பெயின்லாம் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இதுவே நான் அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக அதில் இறங்கி தான் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பொறுமையை கொடுத்தது, நிதானத்தை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சூரிய ஒளி ஓவியம்னு நிறைய சொல்கிறீங்க. அப்போ சூரிய ஒளி ஓவியம் பற்றி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்கு இல்லை. அது எப்படி இருக்கும்? சூரிய ஒளி ஓவியம் எப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு பென்சில் ட்ராயிங் வரையணும்னா ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுவோம், பென்சில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை ஒரு பெயிண்டிங் யூஸ் பண்ணோம்னா ஒரு பேப்பர், ஒரு பெயிண்ட் ப்ரஷ், பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பேப்பருக்கு பதில் ஒரு உடன் போர்டு எடுத்துக்கிறேன், ப்ரஷ்ஷுக்கு பதில் நான் வந்து மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கு இல்லை நம்ம அந்த பெயிண்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிங்கன்னா சூரிய ஒளி இருக்குல்ல, சூரிய ஒளியை நான் அந்த மேக்னிஃபைங் கிளாஸால் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு மைனூட்டான பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பேப்பர்லாம் சின்ன வயசில் எரிய வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ அந்த எரியிற பாயிண்ட்டை தான் நான் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு எந்தெந்த இடம்லாம் எரியணுமோ அந்த இடத்த எரித்து அதை ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம உடன் போர்டை எடுத்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு பென்சில் அவுட்லைன் போட்டுப்பேன். ஸோ மீதி இடத்த நான் அந்த எரிக்கிற இடம் வந்து பேர்ன் ஆகிட்டே வரும். மேற்பரப்பு மட்டும் அந்த உடன் போர்டில் மேற்பரப்பு மட்டும் எரியும். ஸோ அதை நம்ம ரொம்ப நேரம் வச்சு நல்லா டெப்த்தாக எரிஞ்சிரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரையும் பொழுது ஒரு ஓவியம் கிரியேட் ஆகும். ஓகே. இது வந்து ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குது உங்களுக்கு? இந்த சூரிய ஒளி இருந்தால் தான் ஓவியமே வரைய முடியும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஃபுல் கிளியர் ஸ்கையாக இருக்குது அப்படின்னாக்கா 2.5 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே முடிச்சிடலாம். டைம் எவ்வளோ? காலையில் மார்னிங் வந்து ஒரு 8 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஈவினிங் 4 o'clock வரையுமே பண்ணுவேன். பட் தொடர்ந்து நம்ம பண்ண முடியாது. ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரையறதுனால ஷோல்டர் பெயின் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைவேன், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன். ஸோ ரொம்ப பெயினாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 நிமிஷம் வரையும் நான் தொடர்ந்து வரைவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில தண்ணி குடிக்கிறதுக்கு டீஹைட்ரேட் ஆகும். நம்ம வெயிலே இருக்கிறதுனால என்ன தான் ப்ரிகாஷன்ஸ் பண்ணாலும் நமக்கு டீஹைட்ரேட் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அதனால் தண்ணி குடிக்கிறப்போ அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறது. ஸோ அதர்வைஸ் நான் மொபைலில் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்ட் ஒர்க்கோட வேல்யூ வந்து வீடியோ தான். ஓகே. மொபைல் ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அப்போ வீடியோ கட் ஆகும். ஸோ அந்த இது ஹீட்டு தணிஞ்ச பிறகு திரும்பியும் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மொபைல் சார்ஜ் கம்மியானது பிறகு திரும்பி சார்ஜ் பண்ணிகிட்டே எடுக்கிறது. ஸோ இந்த இடையில பட்ட கேப்லாம் இருக்கும். ஒரு 8 மணி நேரம் நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் எடுக்கிறேன்னா அதில் 4 மணி நேரம் வரைவேன், 4 மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த கேப்புக்கு இடையில லஞ்சாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எங்கே வரைய போகிறோம்னா அங்கேயே லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா என் ஆர்ட் ஒர்க்கில் வீடியோ முக்கியம்னு சொன்னப்போ பேக்ரவுண்டும் முக்கியம். ஸோ அப்போ நேச்சர் பிளேஸ்க்கு நாங்கள் எங்கேயா போய் உட்காந்து வரைவோம். சார், நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஆர்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களோட வீடியோவும் முக்கியம்னு சொன்னீங்க. ஸோ வீடியோ ஏன் முக்கியம்? எதனால் அது முக்கியம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரோகிராஃபி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சன்லைட் ஆர்ட் அப்படின்னா சோலார் பைரோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பைரோகிராஃபி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜில் எந்தெந்த ஏரியா டார்க் போர்ஷன்ஸோ அதை மட்டும் வரைகிறது தான் பைரோகிராஃபி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைரோகிராஃபி மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லேசர் பிரிண்டிங் வந்துருச்சு. ஒரு மிஷினில் வச்சாக்கா அதுவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் மாதிரி கேஸ் இது வச்சு ஸோ அதை பேர்ன் பண்ணி நம்ம மெத்தட் பண்ணலாம். அப்புறம் சால்டரிங் அயன் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணுறது மெத்தட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் டெக்ஸ்சர் மாறும். இதில் பண்ணுற ஒவ்வொரு இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். ஸோ இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை டிபெண்ட் பண்ணியே இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் உட்காந்து வரைகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் தான் நம்ம காட்ட முடியும். ஸோ இதுக்கும் வேரியேஷன்ஸ் காட்டுறதே அந்த வீடியோ தான். ஸோ சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க, நம்ம வரைஞ்சி கொடுத்துட்டோம் சன்லைட்டில் தான் பண்ணதா அப்படின்றத அத்தாச்சு அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ அதுக்கு இந்த வீடியோ தான். இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டலில் இறங்கிட்டாங்க. ஸோ யார் இருந்தாலும் ஒரு ஆர்ட் ஒர்க்கை ஸ்டேட்டஸ் இருக்கட்டும் பிளாட்ஃபார்மில் வீடியோ ஆர்ட் ஒர்க் மட்டுமே, அதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஜேபிஜி இமேஜாக இருக்கட்டும், அப்படி இல்லை
ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அது மட்டும் தான் அங்கே சேல் ஆகும். ஒரிஜினல் பீஸ் யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது வீடியோவோட முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ தான் ஆர்ட்டுக்கு நான் யார் ஆர்ட் ஒர்க்கு எனக்கு ஆர்டர் கொடுத்தாலும் வித் வீடியோவோட தான் பண்ணி கொடுப்பேன். ஓகே, இப்போ லொக்கேஷன் எப்படி சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? இந்த இடத்துல வரையணும், இந்த இடத்துல வரையணுன்றது. அதாவது நான் எனக்கு வந்து எப்படின்னா, வெயில் வந்து இத்தனை டிகிரி அந்த செல்சியஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமான வெயில் இருந்தால் எரிக்க முடியாது. கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக இருந்தால் தான் ஒரு மேகம் வந்து லைட் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபைங் கிளாஸில் சின்னதுலையும் சரி பெருசுலையும் சரி அந்தளவுக்கு எரிக்கவே முடியாது. ரொம்ப பெருசில் எரிக்க முடியும். பட் வந்து முதல்ல நம்ம அவுட்லைன் போட்டால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸே பண்ண முடியும். அவுட்லைன் போடாமல் டேரெக்டாக எரிச்சோன்னா ஒரு சின்ன கண்ணு பார்ட் மட்டும் வரையணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இடத்துல நான் பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சுன்னா அந்த டீப்பாக நான் வரைய முடியாது, அந்த ஷார்ப்பாக வரைய முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். மற்ற இடத்துல வந்து நான் பெரிய. ஸோ அப்போ நான் வெயில வந்து ரொம்ப கொஞ்சம் கிளியர் ஸ்கையாக இருந்தால் தான் நான் பண்ண முடியும். ஸோ அந்த கிளியர் ஸ்கை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கோ அப்போ தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ லொக்கேஷன் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கணும் எனக்கு. இப்போ நான் வந்து மொட்டை மாடியில் வரேன்னா எனக்கு ஓப்பன் பிளேஸ் தான். ஸோ எனக்கு வெயில் கிடைக்கும். பட் வந்து அங்கே என்ன ஆகும்னா எனக்கு மேலே இருந்து அனலும் வரும், கீழே தரையிலேருந்து அனல் வரும். ஸோ அப்படின்னும் போது எனக்கு வீடியோ தான் முக்கியம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ எடுக்கும்போது மொபைல் ஹீட் ஆகும். ஸோ அந்த பிளேஸில் வந்து ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னா டக்குன்னு மாடியில் ஏறி போய் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளில ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னும் போது நான் அந்த இடத்துல வீட்டில் வச்சு நான் மாடியில் உட்காந்து பண்ணிடுவேன். சப்போஸ் எனக்கு டைம் நிறையா கொடுக்குறாங்க, டைம் டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு சைட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சொல்ல போனால் வயல்வெளிகள் அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உட்காந்து வரையும்போது எனக்கு மேலே இருக்க வெயில் தான் அடிக்குமே, அனல் அந்த அளவுக்கு இருக்காது. வயல்வெளியில் நம்ம கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால இதுவாக இருக்கும். ஸோ பீச் சைடில் போய் வரையும் போது எனக்கு அப்படி தான். சில ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் லொக்கேஷன் சூஸ் பண்ணுவேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளியாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஒரு காடு மாதிரி. காடுனா ரொம்ப மரங்கள் சுற்றி இருக்கக்கூடாது, ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி தான் இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து வரைவேன். காந்திஜியோட ஒர்க் வரைஞ்சேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரங்கம்பாடியில் பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே உட்காந்து வரைஞ்சேன். ஸோ அப்போது வந்து ஒரு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வரைஞ்சேன். ஸோ அந்த மாதிரி லொகேஷன் சூஸ் பண்ணி. அப்போ காடுகள் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடங்கள்ல நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இப்போ நிழல் வருதுன்னு வச்சுக்கலாம், நிழல் வந்து அந்த என்னுடைய ஓவியத்து மேலே படுறதோ இல்லை எனக்கு இதுவாக இருந்தாலும் சுத்தமாக இதுவாகாது. ஸோ அதனால நான் எனக்கு வந்து வரையும் போதும் பார்த்தீங்கன்னா உடன் போர்டில் வரையும் போது பக்கத்தில் கேமராக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருவேன். கேமராக்கு ஹீட்டு மறைக்கிறதுக்காக ஒரு கொடையை வச்சுருவேன். ஒவ்வொரு ஹீட்டு அதில் படும்போது ஒவ்வொரு ஹீட் ஆகி சீக்கிரமாக ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு இது வச்சிருப்பேன். அதுவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் வைப்பேன். அது பக்கத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா மேக்னிஃபைங் கிளாஸ் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது வெளியில் இருக்கிற பிம்பம் வந்து தலைகீழாக நமக்கு இங்கே தெரியும். ஸோ அதுதான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி இங்கே நமக்கு இங்கே பாயிண்டாக கிடைக்கிறது. ஸோ அந்த இடத்துல எனக்கு கொடை வந்துன்னா பாதி கொடை மறைஞ்சி அந்த மேக்னிஃபைங் கிளாஸில் பாதி கொடையே மறைஞ்ச மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா என்னால் அந்த பேர்னிங் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ அது ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கணும். ஸோ அப்படின்னும் போது சுற்றி மரங்கள் இருந்ததுன்னா எனக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ உச்சி வெயில் வரையும் போது தான் நான் வரையவே முடியும். அப்படின்னும் போது கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக தான் நான் சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ ஒன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டான லென்சஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போ எப்படின்னா ஒரு பென்சில் அவுட்லைன் வரைஞ்சிருவேன். வரைஞ்சிட்டதுக்கப்புறமா அதை ஷார்ப்பாக நான் அவுட்லைன் முதல்ல வரையணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அவுட்லைன் போட்டுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்ணில் ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்கிறது, பியர்டு, ஸோ லிப்ஸ் அந்த மாதிரி வரைகிறதுக்குலாம் ஒரு மீடியம் மேக்னிஃபைங் கிளாஸ். ஸோ பேக்ரவுண்டாக இருக்கட்டும், இந்த ஏர் அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்த வரைகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மேக்னிஃபைங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வுட்டில் என்ன மாதிரி டைப் ஆஃப் வுட்டெல்லாம் நீங்கள் யூஸ் வுட் வந்து எல்லா டைப்பும் நம்ம எந்த வுட் வேணாலும் எரிக்கலாம். எனக்கு கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில பேர் வந்து டீக் வுட் கேட்பாங்க, சில பேர் வந்து மேங்கோ வுட். எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற வுட்டை எடுத்து சூஸ் பண்ணி நான் வரையலாம். ஒரு வுட்டுக்கும் இந்த டைம் இருக்கா? அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாமே பர்னிங் வந்து டைமிங் ஒரே டைமிங். ஓகே, நார்மலான ஒரு ஆர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது? எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஒரு ஆர்ட்டுக்கு? ஒரு ஆர்ட்டுக்கு செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உடன் போர்டு வந்து நான் பல்காக வாங்கி வச்சுருவேன். எனக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு உடன் ஷாப்பில் போய் பல்காக வாங்கி வச்சுருவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்கு நான் இதுவாகிடும். ஸோ அதுக்கப்புறம் மேக்னிஃபைங் கிளாஸ் நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போடுற உடல் உழைப்பு தான் ஃபுல்லாக. ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கட்டும், நான் கேமராமேன், ஸோ யார் கேமரா அவங்க நாங்கள் 2 பேருமே அந்த இடத்துல நாங்கள் கஷ்டப்படணும். ஓகே, ஒரு கேன்வாஸில் வரைகிறது வந்து இவ்வளோ நாள் தான் இருக்கும், சில டைமில் உதிர ஆரம்பிக்கும் அப்படின்லாம் இருக்குது. இப்போ உங்களோட வுட்டில் வரைகிற இந்த ஓவியத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? உடன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரைக்குடி சைடு அந்த டோராக இருக்கட்டும், அங்கே எல்லாமே உடன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுனா என்னென்னா நம்ம வார்னிஷிங் பாலிஷிங் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து அதெல்லாம் மூவபிள் திங்ஸ் அங்கே டோர்லாம். ஸோ அதுவே வந்து இவ்வளோ வருஷங்கள் நிலைச்சிருக்கு அப்படின்னும் போது உடனில் வந்து நமக்கு இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரையான அதுமாரி பிடிக்காமல் இருக்கிறத நம்ம பாலிஷிங் அதுமாரி பண்ணி கொடுத்துருவோம். இன்னொன்று அது மூவபிள் திங் இல்லை, நம்ம வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கை மாட்டி தான் வீட்டில் வைக்க போகணும் போது அது மூவபிள் திங் இல்லை. ஸோ அப்படி தான் இருக்க போகுது. கீழே போட்டு உடைச்சாலை தவிர்த்து இல்லை வேணுமே உடைச்சாலை தவிர்த்து போகுமே தவிர்த்து லைஃப் லாங் இருக்கும். அது வந்து ஃபேட் ஆகாது. சன்லைட் ஆர்ட் வரையும் போது மேலே ஒரு பெயிண்ட் மாதிரி நம்ம வரைகிறது கிடையாது, மேலே ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுக்குறது கிடையாது. அது பேர்ன் பண்ணி நம்ம உள்ள டீப்பாக கார்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ன் பண்ண ஏரியாலாம் உள்ள கார்வ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்வ் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கருப்பு கலரில் இருக்கும். இப்போ ஒரு கறி துண்டு நம்ம எரிச்சிட்ட பிறகு அந்த கறி துண்டு கருப்பாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எரிச்ச இடம்லாம் அந்த கறி துண்டு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். எரிக்காத இடமும் நமக்கு ஒயிட் கலர் இருக்க போகுது. ஸோ இது ஃபேடே ஆகாது.
ஓகே. முதல்ல வரைஞ்ச சன்லைட் ஓவியம் என்ன? முதல்ல வரைஞ்ச ஓவியம் சன்லைட் ஒன்றுமே ஒரு சின்ன கண்ணு வரைஞ்சி பார்த்தேன். முதல்ல அந்த வீடியோ பார்த்தோன்னே முதல்ல வரைஞ்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்போதும் எனக்கு டக்குன்னு பென்சில் எடுத்தாலே நான் ஒரு கண்ணை தான் வரைஞ்சி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சன்லைட்டில் ஒரு கண்ணு வரைஞ்சி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட சைன் போட்டு பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே போர்ட்ரேட்லாம் வரைஞ்சி 3D ரியலிஸ்டிக் டிராயிங் வரையும்போதே வந்து போஸ்ட் பண்ணும்போது ஹிப்ஹாப் ஆதி சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு பென்சில் டிராயிங்கு, 3D டிராயிங்கு. அதுக்கப்புறம் ஹாரியா சாரும் 3D டிராயிங்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் சன்லைட் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதியே ரொம்ப பிடிக்கும். அப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போர்ட்ரேட் வரையலாம்னு சொல்லிட்டு அப்போதைக்கு மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அவருடைய ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சி ஷேர் பண்ணேன். ஸோ அவர் வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அது வந்து நிறைய அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓகே இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ இப்போ அந்த கண் வரைகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது? ஃபர்ஸ்ட் டிராயிங்கே அதுதான் இல்லை? ஆமாம், எவ்வளோ அது நாள் வந்து எடுத்துக்கிட்டு? பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் அவுட்லைன் போட்டு நம்ம டேரெக்டாக வரைகிறது தான். ஸோ அது வந்து ரொம்ப குட்டியாக தான் வரைஞ்சி பார்த்தேன். ஒரு 10 மினிட்ஸில் அந்த வெயிலில் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து வெயிலில் வரைஞ்சேன். ஸோ இதுக்காக அப்ரிசியேஷன் தான் உங்களுக்கு வந்து ஹிப்ஹாப் ஆதி அவரோட ஸ்டோரிஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணதே எல்லாமே. இப்போ இதை தாண்டி அடுத்த கட்டம் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி? ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ட்ராயிங்கை வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பென்சில் ட்ராயிங்கில் எனக்கு கமிஷன் ஒர்க்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. இடையில கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப் மூலியமா என்னுடைய வீடியோஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ராயிங்க்கு வந்து 500ன்னு சொல்லிட்டு 25 ட்ராயிங் ஏதோ வாங்கினாங்க. ஸோ அதுக்கு 12,500 ஏர்ன் பண்ணேன். கொரோனா டைமில் யாருக்குமே இன்கம் வரல, பட் நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ அது வந்து ஆரம்பத்தில் யார் யார் நெகட்டிவாக பேசினாங்களோ அந்த டைமில் வந்து ஓகே இவன் ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு மூசா ஸ்கல்ப்சர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் கார்விங்லாம் பண்ணுவார், மினியேச்சர் பென்சில் கார்விங்லாம் அதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து எனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார், திருச்சியில் ஒருத்தர் இருக்கார் சரண் கோவன் சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார், ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போயிட்டு உங்கள் ஆர்ட் ஒர்க்கு இந்த இடத்துல சேல் பண்ணால் நல்லா போகும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவிக்காக கொலாபரேஷன் பண்ணி நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் வந்து பாரதிராஜ் சார் அப்புறம் வந்து வசந்த் ரவி சார் அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மூவிக்காக கொலாபரேஷன் பண்ணி பண்ணோம். ஒரு 33 ஆர்டிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. அதில் 11 ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க் தான் செலக்ட் ஆச்சு. அதில் என்னுடைய ஒர்க்கும். ஸோ அதில் சேல் பண்ணது மொத்தம் 3 ஆர்ட் ஒர்க் தான் சேல் ஆச்சு. அதில் என்னுடைய ஆர்ட் ஒர்க் ஒன்று போச்சு. ஸோ ஒரு A4 சைஸ் ஒர்க் மட்டுமே 1 lakh சேல் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து என் ஆர்ட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு அதிக விலைக்கு சேல் ஆனது. என் ஆர்ட்டோட வேல்யூ தெரிய வச்ச தருணமும் அதுதான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது இல்லை? டெஸ்லாவோட சிம்பிள் நீங்கள் வரைஞ்சா சொல்லுங்களேன். டெஸ்லா எப்படி பண்ணனா, நான் அப்போது நம்ம ஒரு கிரியேட்டராக நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தானே அதை நோக்கி போவோம். ஸோ அப்போ அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இலான் மஸ்க்கை பற்றி நிறைய நியூஸஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அவர் பண்ணுற அந்த எலக்ட்ரிக்கல் காராக இருக்கட்டும், ஸோ அந்த ரிலேட்டடாக போகும்போது நான் டிப்ளமோ ட்ரிபிள் தானே, ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த இதுவாக பார்க்கும்போது சரி ஓகே அவரை வரையலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ சரி அவருடைய நிறுவனம் பற்றி தான் இப்போ நிறைய இதுவாக இருந்திருக்கு. சொல்லி டெஸ்லா லோகோ வரைவான்னு சொல்லிட்டு டெஸ்லா லோகோ வந்து நான் சும்மா வரைஞ்சி டேக் பண்ணேன். நானாக சில நடிகர்லாம் வரைஞ்சி டேக் பண்ணும்போது அவங்க அப்ரிசியேஷன் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க, டெஸ்லாவுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த இது ட்ராயிங் நல்லாயிருக்கு, நாங்கள் எங்களை போஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க. சரி ஓகே போஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு வேர்ல்டு வைடு நல்லா அங்கீகாரம் கொடுத்து பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஏஷியான்ற ஒரு தலைப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு சன்லைட் ஆர்டிஸ்ட்னு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது. நீங்கள் வரைஞ்ச ஓவியத்திலே நிறைய பேர் வரைஞ்சிருப்பீங்க. விராட் கோலி வரைஞ்சிருக்கிறீங்க, அது மாதிரி ஹிப்ஹாப் ஆதியை வரைஞ்சிருக்கீங்க, ஆர்யா அவங்கள வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் KGF யஷ் அவங்கள வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இவங்களோட அங்கீகாரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஓவியத்தை பார்க்கும்போது? அந்த மாதிரி அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அப்புறமா சார்பட்டா படத்துக்காக ஆர்யா சார் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் மகேந்திரன் வந்து எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காரு. அப்புறம் காமெடி ஆக்டர் சதீஷ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து தனியாக மெசேஜ் பண்ணி அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி KGF யாஷ் KGF படத்துக்காக வரைஞ்சா, அப்புறம் பிரசாத் நீல் டேரக்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கீகாரம் கிடைச்சதுனால தான் நிறைய நியூஸில் தான் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு ஓவியர் இப்படி இருக்காருன்றது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா கப்புக்காக நம்ம வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து வரைஞ்சதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவோட ஓவியத்தை வந்து ஃபஸ்ட்டு எப்போ நாங்கள் ஷூட் பண்ணோமோ அந்த டைமில் உள்ள இதுக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. பட் அந்த டைமில் வின் ஆகலை. ஸோ அதனால் ஒரு டைம் மட்டும் பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாங்க. செகண்ட் டைம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஏஷியா கப்பில் வின் பண்ணாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்னோடய வீடியோ அகைனு. ஸோ எனக்கு தெரியல, நான் வீட்டில் இருந்தேன், கிரிக்கெட்லாம் பார்க்கல. ஸோ அந்த டைமில் ஸோ அப்போ வந்து திடீர்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் எல்லாமே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு. அது என்னன்னே தெரியல, ஏன் எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்கும்போது இதுமாரி ஸ்ரீகாந்த் சார் வந்து உங்களை அப்ரிஷியேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த வீடியோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவருக்கே உரித்தான ஒரு டோனில் சொல்லுவார்ல. ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இந்த பையன் பாருங்களேன் எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கான் பாருங்களேன்,
வரைஞ்சிருக்கேன், அவன் பேர் கூட தெரியல, மயிலாடுதுறையிலேருந்து தம்பி செம்மையாக வரைஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் மைக்கில் என்னோட நேம் அகைன் கேட்டு விக்கி செம மச்சி சூப்பராக வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஒரு இது வந்து தருணம் ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டிலேருந்து நிறைய அப்ரிஷியேஷன்ஸ் அவர் உங்களுக்கு தனியா கால் பண்ணியும் விஷ் பண்ணாரு. கால் பண்ணிலாம் விஷ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இதில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பர். உங்களுடைய ஆர்ட் எல்லாம் சேல் பண்றீங்க. இப்போ சேல் பண்ணும்போது அதுல இருந்து வந்து பணம், அதை தாண்டி ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கும். ஐயோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி நீங்க பெற்ற அந்த அங்கீகாரத்திலே நீங்க ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கிற ஒரு விஷயம்? அந்த மாதிரி நான் எனக்கு அந்த நார்மல் 3D டிராயிங் பண்ணும்பொழுதே வந்து நான் ஸ்கூலில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது கூப்பிட்டாங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா, சன்லைட் ஆர்ட்னு இல்லாமல் ஸோ இந்த 3D டிராயிங் கூட்டு போகும்போதே 200 பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்போது வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரமே கிடையாது. அந்த டைம்லாம் நான் வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை விட்டு போகலாம், ஏன்னா நிறைய நெகட்டிவாக இருந்தது, இன்கம் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகலான்ற கட்டத்தில் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு பசங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போதைக்கு அந்த பசங்க வந்து எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்குறதா இருக்கட்டும், அந்த 3D டிராயிங்கை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களாம் அந்த டைமில் அந்த அளவுக்கு அந்த மோட்டிவேஷன் இல்லைனா நான் அதை விட்டு எப்பயோ வெளில வந்திருப்பேன். இப்போ சூரிய ஒளி ஓவியராகவும் சரி, ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்ட்ஸும் இருந்திருக்க முடியும். இப்போ நீங்க போகும்போது உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்களா, நீங்க தானே அது அப்படின்னு சொல்லி உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க? இப்போ மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு யாரும் இல்லை, இப்போ ஓரளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இந்தியாவில் உங்களோட ஆர்ட்டுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? முதல்ல தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்திய அளவில் எப்படி இருக்குது? அதாவது இப்போ நிறைய நியூஸ் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து இன்டர்வியூ வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அப்புறமா சைனாலேருந்து வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பப்ளிக் இதுவாக இருக்குது. நான் யாரை பார்த்து கற்றுக்கணும், அவர் வந்து கலிஃபோர்னியா, ஸோ அந்த நாட்டிலேருந்து என்னோட ஆர்டிகல் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் இந்த பப்ளிஷ் ஆன இதில் மட்டும் தான் இருக்கிறது தவிர்த்து இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் முழுமையான ஒரு அங்கீகாரம் இந்த மாதிரி ஒரு ஓவியர் இருக்கார் அப்படின்றது கிடைக்கல. ஸோ அது கிடைச்சா இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்கும். இன்னும் நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இது வாய்ப்பும் கிடைக்கும். நீங்கள் என்ன சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க? இப்போது ஓவியத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஓவியத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருந்தது. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் பேனர் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா ஓவியத்தில் யாருமே ஒரு மூவிக்கு வைக்கிறத கூட டிஜிட்டல் பேனர் தான் வைக்கிறாங்க, ஓவியத்து இதில் இல்லை. இப்போ ஓவியம் எல்லா துறையிலையும் இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சினிமாவில் இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த ஸ்டோரி போர்ட்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஓவியத்துறையில் யாரும் சாதிக்கிறவங்களுக்கான அங்கீகாரம் யாருக்குமே இது வரையும் கிடைக்கலன்றது தான் ஒரு உண்மை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியர் இளையராஜா சார் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவரோட ஓவியம் வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஓவியம். ஸோ அவரோட ஓவியம்லாம் வந்து நல்லா பேசப்பட்டிருக்கு வெளிநாடுகளில். ஆனால் அவர் இறக்குற தருணத்தில் தான் இவ்வளோ பெரிய ஓவியர்ன்றது எல்லாருக்குமே தெரிய வந்ததை தவிர்த்து ஸோ அவர் இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் அவருக்குன்னு ஒரு அவார்டு கொடுத்துருந்து கௌரவிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாதான் இந்த ஓவியத்துறையில் சாதிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த ஓவியத்திற்கான அங்கீகாரமே வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்படின்னும் போது இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நான் அந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னும் பொழுது வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து சன்லைட் வச்சு நம்ம வரைகிறோம். இப்போ யூஸ்வலாக ஒரு வெயிலில் நம்ம போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே நம்மளால முடியாது. உங்களோட வேலையே வெயிலில் தான் இருக்குது. உங்களை நீங்கள் எப்படி வந்து பார்த்துக்கிறீங்க அந்த வெயிலில் இருக்கும்போது? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹேட்டு சன்கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து கற்றுக்கினா ஒரு வீடியோவில் போட்டுருப்பாரு. ஸோ அதையே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நான் அந்த ப்ரிகாஷன்ஸ் முக்கியம். நம்ம நார்மலாக வந்து ஒரு வெல்டிங் ஆர்க்கு பார்க்குறோம்ல, அதை விட பல மடங்கு இது நம்ம டேரெக்டாக சூரியனே பார்க்க முடியாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது கண் கூச ஆரம்பிக்கிறதுனால சன்கிளாஸை போடுறதா இருக்கட்டும். கொடை வச்சுட்டு நான் வரைஞ்சேன்னா கொடையை பிடிக்க முடியாது, வரைய முடியாது. இன்னொன்று கொடையை வச்சு வரையும்போது அந்த நிலையிலே வந்து நான் வரைகிற இடத்த மறைச்சிடும். ஸோ அதனால் ஹேட்டு போட ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பத்தில் க்ளவுஸ்லாம் போடல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரையும் போது எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் லைட்டாக எரிச்சலாக இருந்தது. பெரிய சைஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது 2 நாள் 3 நாள் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ வந்து தொடர்ந்து நம்ம வெயில் இருக்கிறதுனால ஸ்கின்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சு. அப்போ க்ளவுலாம் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ப்ரிகாஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது, டீஹைட்ரேட் ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தண்ணி குடிக்கிறது இந்தமாரி கொஞ்சம் தற்காத்து கொண்டுகிட்டே இருந்தேன். யாராவது எனக்கு வீடியோக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. மேரேஜ் பிஃபோர் வந்து வீடியோ எடுக்கிறது யாராவது வருவாங்க. சம்டைம்ஸ் வர மாட்டாங்க. நானே தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். ஏன்னா க்ளவுட் மறையும் போது டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளவுட் போனதுக்கப்புறம் நான் வரைய ஆரம்பிக்கும் போது இங்கே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நானே பார்த்துட்டு மாதிரி இருந்தது. சில பேர் சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஃபுல் அண்ட் என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறது நாங்கள் 2 பேருமே தான். இப்போ அவங்க தான் வீடியோ எடுக்கிறாங்க. 2 பேருமே வெயிலில் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தண்ணியாக இருக்கட்டும், மோர் கலந்து எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து எல்லாமே இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறது ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப பாதுகாத்துக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த சம்மரில் வந்து ஆர்டர் ஒர்க்லாம் நிறையா வந்துச்சு. நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம்.
12 மணி வரையும் தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா மார்னிங் சொன்ன மாதிரி 8 மணிலேருந்து 4 மணி வரையும் ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போ இடையில என்ன ஆச்சுன்னா 12, 12:30 வரையும் தான் பண்ணுவோம். அதுக்கு மேலே வெயில் தாங்க முடியல. சுத்தமாக எங்களால் உட்காரவே முடியல. அதனால நாங்கள் வீட்டு கிளம்பி போயிடுவோம். திரும்பி ஒரு 3 o'clock மேலே வந்து அந்த வெயிலில் வரையும். ஸோ 3 o'clock வந்து 4:30 வரையும் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு சன்லைட் ஆர்டிஸ்டா நீங்க ஆயிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? இதை நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன குறிக்கோள் இருக்கு உங்களுக்கு? இப்போ சன்லைட் ஆர்டிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நிறைய பொறுப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்கு. என்னுடைய அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஓவியக் கலையை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நான் சொல்லித்தரணும், இந்தியாவில் நிறைய பேருக்கு சொல்லித்தரணும். இன்னொன்று இந்த கோவில்களில் உள்ள வந்து சிற்பங்கள்லாம் வந்து நிறைய அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அந்த சிற்பங்கள் எல்லாம் என்னுடைய ஓவிய முறையில் கொண்டு வரணும். அண்ட் வந்து போன சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் ஓலைச்சுவடி மெத்தடில் மூங்கில் சுவடியில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து 1330 குறளையும் என்னுடைய ஓவிய முறையில் அந்த சூரிய ஒளியில் எழுதி முடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட அச்சீவ்மெண்ட். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் உங்களோட திருக்குறள் பண்ணியாச்சு. வேலை? ஆமாம். எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இதுவரையும் 20 முடிச்சிருக்கேன். இந்த சம்மரில் ஸ்டார்ட் பண்ண தான் நினச்சேன். பட் தொடர்ந்து சம்மர் நமக்கு ஒழுங்காகவே இல்லை. திடீர்னு மழையாக இருக்கிறது, வெதரே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இன்னொன்று ஆர்டர் ஒர்க்ஸ் வந்ததுனால நான் அந்த திரும்பியும் அந்த இதுக்குள்ளே போக முடியல. ஸோ இப்போ குடும்ப சூழ்நிலையால் அந்த மணி ரிலேட்டடாக போனதுனால இந்த அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே போக முடியல. ஸோ எப்போ எனக்கு திரும்பியும் அந்த ஃப்ரீ கேப் கிடைக்குதோ அப்பப்போ நான் உட்காந்து அந்த திருக்குறள் முடிச்சு எப்படியாவது முடிச்சிடணும். 1330 என்னுடைய அச்சீவ்மெண்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே. நீங்க வந்து இப்போ திருக்குறள் வந்து ஒரு 20 திருக்குறள் எழுதியிருக்கீங்க. அந்த எழுதுனதுல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த அங்கீகாரத்தை பத்தி சொல்லுங்க. நார்மலாக இந்த 20 குறள் எழுதியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் டீம் வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா UAE அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ஒரு இது. ஸோ அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆர்ட் ஒர்க்கை நம்மளோட இதில் ரெக்கார்ட் மாதிரி பண்ணணும். அதில் எந்த மாதிரி பண்ணலான்னு கேட்கும்போது நான் திருக்குறள் எழுதிட்டு இருக்கேங்க. ஸோ அதை வச்சு வேணால் ஒரு ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு உடன் போர்டில் 10 திருக்குறள் 1 மணி நேரத்தில் எழுதி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சதா? இல்லை, அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் டீம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நியூஸில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது மிகப்பெரிய அங்கீகாரமாக அது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட எய்மே வந்து நான் நிறைய பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ உங்களோட அந்த ஃபியூச்சர் பிளான் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் அதாவது ஒரு ஆர்ட் அகாடமி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. ஸோ அது ஃபியூச்சரில் எனக்கு இன்கம் எந்த அளவுக்கு வருது, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ஆர்ட் அகாடமி மாதிரி நார்மலாக பென்சில் ட்ராயிங் இந்த மாதிரி எல்லாமே ஆர்ட் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே கற்றுணும். அதில் என்னுடைய ஓவிய முறை இந்த சன்லைட் ஆர்ட் மெத்தடும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஐடியா. ஓகே ஓகே. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு ஓவியம் வரைகிறவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். லீவ்லேயே வந்து நிறைய பிள்ளைங்களை வந்து டிராயிங் கிளாஸில் தான் போடுவாங்க கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரணும். அது உண்மையா? கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப உண்மைதான். ஆரம்பத்தில் வந்து எனக்குலாம் அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது, கான்சன்ட்ரேஷன் பவரும் எனக்கு கிடையாது. அந்த பொறுமையும் கான்சன்ட்ரேஷனும் வந்து இந்த ஓவியம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் உட்காந்து வரையும் பொழுது அடிக்கடி வேலைக்கு வீட்டுக்குலேருந்து கடைக்கு அனுப்புவாங்க. வரைஞ்சிட்டே இருப்பேன், சும்மா தானே இருக்க, வரைஞ்சிட்டு தானே இருக்க, இப்போ கடைக்கு போய்ட்டு வா அப்படின்வாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி அதில் உட்காரவே எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து போக போக தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஓகே, நமக்கு எப்படி இருந்தாலும் இதுலேருந்து வெளில போயிட்டு தான் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை வரைஞ்சி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் சில ட்ராயிங்லாம் வரையாமல் அப்படியே ஓரங்கட்டியும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பழகிக்கிட்டேன். ஓகே, நமக்கு இதுதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எத்தனை மாட்டி ஏஞ்சாலும் திரும்பி அதில் உட்காந்தாலும் திரும்பி வரைகிறதுக்கான ஒரு பொறுமையும் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நான் சன்லைட் ஆர்ட்னும் போது ஒரு 3 நாள் 4 நாள் வரையணும். ஸோ அப்போ நான் மார்னிங்லேருந்து 4 o'clock வரையிறேன். இல்லை இடையில வந்து மொபைல் சார்ஜ் கம்மியான இதுவாக இருக்கட்டும், பெயினாக வரும்போது நான் கேப் வரதாக இருக்கும், திரும்பி நான் உட்காந்து வரைஞ்சி தான் ஆகணும். ஸோ அப்படின்னும் போது அந்த பொறுமையெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து அந்த ப்ராக்டிஸ்னால தான் அந்த 8 வருஷம் ப்ராக்டிஸில் நல்லா கற்றுக்கிட்டேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு சன்லைட் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. உங்களுடைய கலையை வந்து பக்கத்தில் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? குழந்தைங்கள்லேருந்து? நான் வரையும் பொழுது சில பேர் வருவாங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட மேக்னிஃபைங் கிளாஸ் கையில் கொடுத்து இதுமாரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கொடுப்பேன். அந்த ஓவியமாக வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாக்க முதல்ல பேசிக்காக நம்ம பென்சில் ட்ராயிங்லாம் கற்றுக்கணும். ஏன்னா டேரெக்டாக நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன்லாம் பர்ஃபெக்டாக போட்டு தான் நம்ம வரைய முடியும். இதில் டேரெக்டாக வரைஞ்சோன்னா நம்ம திரும்பி அழைக்கிறதெல்லாம் முடியவே முடியாது. ஸோ அதனால் பேசிக்காக எப்படி எரியறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆர்ட்டாக சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவங்களோட சேர்ந்து நாங்கள் காரைக்காலில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் பசங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தது. வேறு யாருக்கும் இந்த சன்லைட் ஆர்ட் இன்னும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இதே பென்சிலில் வரைஞ்சதா இருந்தால் தப்பாயிடுச்சுன்னா அழிச்சிடலாம், இந்த சூரிய ஒளியில் அழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசாக தான் வரையணும். ஸோ இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே. உங்களோட ஊரில் நீங்கள் ஒரு சன்லைட் ஆர்டிஸ்ட்னு தெரியுமா இருக்கிறவங்களுக்கு? யாருக்குமே தெரியாது. நம்ம போனால் ரெகனைஸ் ஆகிறதும் சரி, இப்படி ஒரு ஓவியத்தில் பண்ணுறவர் நம்ம ஊரில் இருக்காங்கன்னு யாருக்குமே இது வரையும் அந்தளவுக்கு தெரியாது. தெரியாது தான். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய அங்கீகாரத்தை எப்படி பார்க்குறாங்க? ஆரம்பத்தில் வந்து யாருமே அந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களே வந்து சில இடத்துல வந்து இவர் தான் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆரம்பத்தில் இருக்கிறதோட இப்போ நிறைய பேர் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலாக உங்களோட லைஃப்லேயே வந்து நீங்கள்
சொன்னீங்க நான் கெரியர் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், இது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக வரீங்க. இது மாதிரி லைஃப்பில் நிறைய பேருக்கும் வந்து அவங்களோட கெரியரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் தைரியம் இருக்காது, ஐயோ நம்ம இதில் தோத்து போயிடுவோமோ. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம வந்து ஒரு கேரியரை சேஞ்ச் பண்ணுறோம் அது தேவையில்லை. இப்போ நான் ஆரம்பத்தில் நான் வந்து ஒர்க் போயிட்டே தான் நான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல பண்ண ஆரம்பித்து அதில் தைரியமாக இறங்கணும். நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இதை பேரலாக அதை விட்டுறக்கூடாது. இதையும் பண்ணிவிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு ஒரு கட்டத்தில் அதுமாரி தான் ஆச்சு. என்ன பண்ணேன்னா, இதில் பண்ணிட்டு இருக்கோம், பட் இதில் அங்கீகாரம் கொண்டு வரதுக்கு நம்ம முடிய மாட்டேது, இதில் தொடர்ந்து இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதனால் நமக்கு இன்கம் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் இதை விட முடியும். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ஹிப்பி அது மூலிமா நான் அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணி 12,500 சம்பாதிச்சேன் பார்த்தீங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்மளால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ஒர்க்லாம் வர ஆரம்பிக்குது. பென்சில் ட்ராயிங்லாம் எனக்கு ஆர்டர் ஒர்க் வரும்போது தான் முழுமுச்சு அதில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பண்ருட்டியில் ஒரு ஓவிய ஆசிரியர் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு 200 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க ட்ராயிங். ஸோ அப்போ வந்து அதான் எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துச்சு, ஓகே ஆர்ட் டீச்சராக நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளால் ஆர்ட்டை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், ஸோ இது மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு நம்பிக்கை வரும்போது தான் நான் முழுசாக அதை விட்டுட்டு நம்ம இதிலே இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆர்ட்லேயே இறங்கி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து சன்லைட் ஆர்ட்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். சன்லைட் ஆர்ட் வரையும் வந்து இப்போ ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு வந்து அங்கீகாரம் கிடைச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு உங்களை எல்லாரையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ சொன்னீங்க நான் லென்ஸை வச்சு உட்டு வச்சு தான் நான் பண்ணிட்டு இருப்பேன், இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல? கண்டிப்பாக கேட்டாங்க. பென்சிலில் வரையும் போதே வந்து இதோ சொன்னவங்க, இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப நேரம் வெயில், நம்ம ஹெல்த்துக்காக தான் சொல்லுவாங்க, ஏன் இதுமாரி வெயிலே நின்றுட்டு இருக்க தேவையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை வரைஞ்சிட்டு இந்த நியூஸில் வர ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இது ரெகனேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா கேட்டேன். அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் பிசியாக இருக்கார். ஸோ அவர் மூலிமா கேட்டேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது நியூஸில் நம்மளை பற்றி ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட சொன்ன பிறகு இந்தியாவிலே அவர் தான் பண்ணுறாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு 20 நியூஸ்கிட்ட வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் உணர்ந்தாங்க, ஓகே இவன் பண்ணுறதுல ஏதோ இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க? அது வரையும் வந்து சும்மா ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க நேர்லேயே, நீ இந்த மாதிரி கிரிக்கெட் இருக்கிறதுக்கு வெளில போய் ரோட்டில் வரைஞ்சா கூட எனக்கு பைசா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏளனமாக தான் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடச்சி இது பண்ணும்போது ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி யாருமே அச்சீவ் பண்ணதே கிடையாது, நீ தான்ப்பா பண்ணுற. ஸோ அப்படின்ற டாக்கு அதுக்கப்புறம் யார் நெகட்டிவ் சொன்னாலும் அவங்க வாயிலேருந்தே வந்திருக்கு. நீங்கள் இதுக்காக கிளாஸஸ்லாம் போல, இதெல்லாம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து கற்றுக்கிட்டீங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சதா? அது புரியுற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் அவங்களுக்கு, ஒரு லென்ஸ் வேணும், அது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்கணும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு டுட்டோரியல் வந்து டேரெக்டாக இது பண்ண மாட்டாங்க. சில ஆர்டிஸ்ட் வந்து டுட்டோரியல் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் அவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ தான் போடுவாங்க. ஸோ அந்த வீடியோவை என்ன பண்ணுவேன்னா ஒரு 10-15 தடவை நான் பார்ப்பேன். முதல்ல எப்படி அதை மாற்றுறாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க, ஸோ எந்த இதுக்கப்புறமா என்ன எக்யூப்மெண்ட் மாற்றுறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் நான் பாஸ் பண்ணி பார்த்து ஸோ அந்த எக்யூப்மெண்ட் இதுதான் நானே புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் பவர் உண்டு எங்கள் அம்மா மூலயமா தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு செம்ம டேலண்டடு. ஸோ அவங்கள்ட்டேருந்து எனக்கு இந்த ஒரு வரம், அது பார்த்தோன்னே கற்றுப்பேன். கற்றுட்ட பிறகு நான் ட்ரை பண்ண பிறகு எனக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த சன்லைட் ஆர்ட்லையும் அப்படி தான். ஸோ அவர் வரைவார், நிறைய மேக்னிஃபைங் கிளாஸாக மாற்றுவார். சரி நம்மள்ட்ட முதல்ல ஒரு பூத கண்ணாடி தானே எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னா ஏரியா ஆரம்பிச்சிது. ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பூத கண்ணாடியெல்லாம் வரைஞ்சி பார்த்தேன். ஸோ இதோட பெருசு கிடச்சாக்க இந்த ஏரியாலாம் எரிக்கலாமே, கொஞ்சம் சீக்கிரமாக எரிக்கலாமே நான் அனலைஸ் பண்ணி இன்னொன்று பெருசு வாங்கினேன். ஸோ அதோட பெருசு தான் நல்லா இருக்குமே, இந்தமாரி அனலைஸ் பண்ணி நானே கற்றுக்கிட்டேன். நீங்களா தேடி கற்றுக்கிட்டது. ஓகே. ஸோ இந்த சன்லைட் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு அந்த பீரியட் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? பென்சில் ட்ராயிங்க்கே உங்களுக்கு சில வருஷங்கள் ஆயிடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வரதுக்கு உங்களை டெவலப் ஆகிக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 2020 ஸ்டார்ட் பண்ணேன். 2019 எண்டில் தான் டிசம்பரில் அவர் வீடியோ பார்க்குறேன். அப்போ சின்ன கண்ணு வரைஞ்சி பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். போர்ட்ரேட் வந்து 2020 அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணி 2024 வரையும் ஒரு 4 வருஷம் வந்து சன்லைட் ஆர்ட்டில் இப்போ இது 4 வருஷம் உங்களுக்கு தேவை. இந்த 4 வருஷம் நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையில் இல்லை நான் 2017 டிராயிங் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, 2019 நான் வேலையை விட்டு நின்ட்டேன். நம்ம கொரோனா பீரியட்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் வேலைக்கே போகல. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே தான் இருந்துட்டு ட்ராயிங் ஆர்ட் ஒர்க் இதாக இருக்கட்டும், ஸோ அந்தமாரி பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் இதிலே தான் ட்ராயிங் கேரியரில் தான். ஓகே. இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு போனால் எனக்கு இன்ஸ்பயர் ஆகும், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த இடத்துக்கு போனான்னு கிடையாது. எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஓவியம் டக்குன்னு இன்ஸ்பயர் ஆகணும், இல்லை நம்மளால் வரைய முடியும் அப்படின்னாக்க
டக்குன்னு என்ன பார்ப்போம்னா மார்ச்சலோ பாரங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து ரியலிஸ்டிக் 3D டிராயிங் பண்ணுவார். அவர் வந்து பேப்பரில் ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் ஓவியத்தை எடுத்து டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவரோட வீடியோ தான் நான் 10-15 தடவை பார்ப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவரோட வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். திரும்பி எனக்கு அந்த அளவுக்கு பண்ணுறாருப்பா, நம்ம என்ன சும்மா உட்காந்துருக்கோம், டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைச்சா இந்த மாதிரி இந்த கூட மாதிரி பார்க்கலாம். எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்க வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு, இல்லை உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து என்னதான் ஒரு நெகட்டிவாக சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சால் தான் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம அதுக்கு ஒரு ட்ரையே பண்ணாமல் நமக்கு அது கிடைக்கல அதுமாரி எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து செய்யணும். அந்த தொடர்ந்து நம்ம செய்கிற விஷயமே வந்து நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை, ஒரு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதேமாரி உங்களுக்கும் நடக்கணும்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்பி செய்யுங்க. ஸோ அப்போ செஞ்சால் தான் அது எல்லாருக்குமே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ விக்னேஷ். இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் கூட வந்து உங்களோட ஓவியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட லைஃபே எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வானொலி சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, வேற ஒரு சூப்பரான ஷோவில் வேற ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. நான் ஷாலினி.